தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 266வது நிகழ்வாக இந்த காலை மாலைகளில் ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்க்கக்கூடிய நண்பர்கள், பின்னாலே பதிவிலே பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் புலப்படுத்தி மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நாம் பாரதியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நான் கொஞ்ச நாள பாரதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வேன், பாரதியை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வேன். இப்படியெல்லாம் சொன்ன இப்போ பாரதியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நிறைய இது மாதிரி கூட கூட நம்ம பாரதியை செல்லும் போது அவரை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்றால் அது உண்மையிலே அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதில் இன்றைக்கு சுந்தரராஜன் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு ஒரு 12 மணிக்கு ஒரு இனிய வாட்ஸ்அப் மெசேஜ், வாட்ஸ்அப் வீடியோவில் வரீங்களா சார் அப்படின்னார் சுந்தரராஜன். என்ன சார் அப்படின்னா, காசியில் இருக்கேன், பாரதியார் இல்லத்தில் இருக்கேன் அப்படின்னார். அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர் முகத்தில், சுந்தரராஜன் முகத்தில் பார்க்கணும், அப்படியே பளபளன்னு அப்படியே அவர் சார் பாருங்க சார், பாரதியுடைய திருவுருவ சிலை அங்கே இருக்கிறது, அதுக்கு பக்கத்தில் பழைய அந்த காலத்து படங்கள் அது எல்லாமே அதெல்லாம் இருக்கிறது, அவருடைய குடும்பத்தார் இருந்தார்கள். அதன் பிறகு இங்கிருந்து சென்ற என்னுடைய ஒரு மண் வாசனை என்ற அமைப்பிலே நான் ஆலோசகராக இருந்தேன். அதிலிருந்து சில இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்கள்லாம் பார்த்தேன். ஆகவே இந்த நாள் ரொம்ப இனிய நாள். அதுபோல பாரதி பாடல்கள் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு 3 பாடல்களே பாடினாங்க இன்னைக்கு. 3 பாடல்கள். அதில் நிச்சயமா சங்கரையர் ஆல்வேஸ் த ஸ்போர்ட். whenever there is a call for that he will never stay behind. நான் ஆரம்பிக்கிறேன்னா வெள்ளிப்பனி மேலே ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தியாகராஜன் இந்த பக்கம் போயிட்டார். அவருக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயம் மங்கியதோ நிலவினிலே. அவர் அது ஏன்னா இந்த டாபிக் இது ஏற்ற மாதிரி ஒரு மங்கியது. அதுக்கப்புறம் எத்தனை கோடி இன்பம் விஜயலட்சுமி. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் இன்றைய தினம் இங்கே சிறப்பாக இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் திரு அஸ்வினிகுமார் அவர்கள், டி.கே. அஸ்வினிகுமார், லெஜெண்டரி ரைட்டர் தானா குமாரசாமி அவருடைய குமாரர் அஸ்வினிகுமார், அவரை நாம் குவிகம் சார்பில் வரவேற்கிறேன். அவர் அவருடைய பங்களிப்பு நமக்கு குவிகத்துக்கு தேவை என்று அந்த அளவில் நான் சொல்லி, அவர் நமது இலக்கிய கூட்டங்களிலேயும் அவர் அதனுடைய பங்களிப்பை தர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இன்றைய தினம் நாம் பாரதியை சந்திக்க தொடங்கலாம், சிந்திக்க தொடங்கலாம். பாரதியுடைய நிலவை பார்த்து கொண்டிருந்தோம். நான் பாரதியை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதன் திரும்ப திரும்ப சொல்வது காரணம், அதை நீங்கள் கேட்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். ஒரு தலைப்புல ஒரு கவிஞன் என்ன எழுதுகிறான் என்பதை பொறுத்துதான் அந்த கவிஞனுடைய பெருமை இருக்கிறது. எல்லாரும் எழுதலாம். ராமனை பற்றி ராமாயணத்தை எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார்கள். அக்கார்டிங் டு ஏ.கே. ராமானுஜம், there are more than 300 versions of Ramayana in India, across the country and away from the Southeast Asian countries. பார்த்தா கிட்டத்தட்ட 300 ராமாயணங்கள் இருக்கின்றன. இதே கதை தான், கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல். ஆனால் எதை எப்படி சொல்லுகிறார்கள், யார் எதை எப்படி சொல்லுகிறார்கள் என்பது ஒன்று, என்ன சொல்கிறார்கள் என்பது ஒன்று. வாட் இஸ் டோல்ட் அண்ட் ஹவு இட் இஸ் டோல்டு. ஆஃப்டர் ஆல் தட் இஸ் வாட் இஸ் இலக்கியம். இலக்கியம் என்பதே எதை சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம் என்பதுதான். அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு, அதாவது கிட்டத்தட்ட 266வது 266 இதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இதனால்தான் நம்மளால இதை பார்க்க முடிகிறது, பாரதியை பார்க்க முடிகிறது. அதுல ஒரு தலைப்புல என்ன சொல்லுகிறார், ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டா நீங்களே பாருங்க. எழுதிட்டு சப்போஸ் சூரியனை பத்தி எழுதணும், நிலாவை பத்தி எழுதணும் அப்படின்னா என்ன எழுதுறது?
இப்படி மேலே பாப்பா நிலவை தான் பார்த்துட்டு இருக்கணும். நிலவுல இருந்து வந்து நிலவே நீ சொல் அப்படின்னு நிலவு கிட்ட விட்டுற வேண்டியதுதான் கவிஞர்களுடைய கற்பனை. ஆனா பாரதி தன்னுடைய அத்தனை தலைப்புகளிலும் அது உள்ள என்ன செய்தி வச்சிருக்கான் பார்க்கணும். ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள், அதுக்கும் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 40ன்னு சொன்னாலே வந்து இப்போ வந்து ஐ எம் ஸ்டாண்டிங் சம்வேர் இன் 37 ஏஜ். இதுக்கும் முன்னாடி, இதுக்கும் ரொம்ப முன்னாடியே என்னுடைய 20களிலேயே நான் எழுத தொடங்கி விட்டேன் கவிதைகள். அப்போ அந்த கவிதையில வந்து பாரதியை பத்தி ஒன் ஆஃப் மை வெரி ஓல்டு போயம்ஸ். அந்த பாரதி கவிதையில உங்களுக்கு தெரிந்த கவிதை இது, ரொம்ப பிரபலமான என்னுடைய வரிகள், பாரதியை பற்றிய வரிகள். தொட்ட இடமெல்லாம் சுனாதம், சுசீந்திரத்து வட்ட தூண்வரிசை கோவில் மண்டபத்துள் தொட்ட இடமெல்லாம் சுனாதம். அந்த சொரத்தூண்ல எங்க தொட்டாலும் சுனாதம். எங்கள் எட்டைய புறக்கவிஞன் இவனும் அப்படித்தான், தொட்டு பாருங்கள் என்று நான் எழுதியிருந்தேன். ஆனா இதை நான் எழுதும் பொழுது ஒரு 20, 25 வயசுக்குள்ளதான், 21 வயசு தான் இருக்கும். அப்போ வந்து பிரபலமான பாரதி பாடல்கள், எழுச்சிமிக்க பாரதியினுடைய தேசிய பாடல்கள், காதல் பாடல்கள், எத்தனை கோடி இன்பம் போன்ற இந்த பாடல்கள், வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள் என்ற இந்த மாதிரி வந்து பக்தி பாடல்கள், இந்த பாடல்கள் தான் தெரியும். அப்போ பாஞ்சாலி சபதம் பூரா படிச்சது கிடையாது. குயில் பாட்டு ஒன்று இருக்கிறதே தெரியாது. புதிய ஆத்திசூடியா அப்படின்னா என்ன? விநாயகர் நான்மணி மாலை அது யாரோ எழுதியிருக்காரு, ஏதோ நான்மணி மாலை யாரோ எழுதியிருக்கிறார். இப்படி பாரதியை பாரதியினுடைய பலவிதமான படிவங்களையும் வருங்களையும் அவ்வளவா தெரியவே தெரியாது. ஆனா அந்த நேரத்துல நான் எழுதினது தொட்ட இடமெல்லாம் சுனாதம் என்று எழுதினேன். இன்றைக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவன் எனக்கு அதுக்கு 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 வேண்டிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான். நீ தொட்ட இடம்லாம் சுனாதன்னு எழுதியிருக்கிய, தொட்டு பாத்தியாரா? பாரதிய ஒவ்வொரு இடமா தொட்டு பாத்தியா? சுனாதம் கேட்டுதா? இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒன்றொன்றா தொடுகிறேன். ஒரு பாரதியினுடைய ஒரு எழுத்து கூட மிஸ் பண்ணல. ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு சொல்லாக, ஒவ்வொரு எழுத்தாக எண்ணி எண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த அழகுகளை எண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்பை என்று எனக்கு இறைவன் குவிகம் மூலமாக கொடுத்திருக்கிறான். எனவே இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ கடல் பெரிது, கடல் பெரிது என்று சொல்வதற்கு எல்லா கடலையும் பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை. வானம் பெரிது என்று சொல்வதற்கு வந்து பூரா வானத்தை அளந்து காஸ்மோனட் கால் சாகன் மாதிரி காஸ்மோனட்டா ஊர் ஃபுல்லா அலையணுங்கிறது இல்லை, விண்வெளியில் அலையணுங்கிறது இல்லை. அப்படி பார்க்கும் போதே தெரிஞ்சு போகிறது இது பெருசுன்னு. அதே போல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும் போதே தெரிந்தது பாரதியினுடைய விஸ்வரூபத்தினுடைய அந்த அந்த அருமை இருக்கிறதே, அந்த ஆகிருதி இருக்கிறதே, அது அப்போதே தெரிந்தது. ஆனா அதை உள்ளே போய் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த நீண்ட கால அனுபவம் கொடுக்கும் பொழுது இட் இஸ் கெட்டிங் ஜஸ்டிஃபைடு. அதை நானே பார்க்கிறேன். அதுபோல இது வந்து பாரதிக்கு மட்டும்தான் பொருந்துமா என்று கேட்டால், சிறந்த படைப்பாளிகள் எல்லாருக்கும் இதுதான் பொருந்தும். சிறந்த இலக்கிய படைப்பாளிகள் அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். அவர்களை வந்து ஆஹா என்று ரசிக்கக்கூடியவர்கள் கூட போய் உள்ளக்குள்ள போய் பார்க்கணும். ஒரு பெரிய படைப்பாளி, ஒரு லாசரா ஆகட்டும், ஜானகிராமன் ஆகட்டும், ஜெயகாந்தன் போன்ற எழுத்தாளர்களை படிக்கும்போது எல்லாத்தையும் படிக்கணும். சில பேர் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் தி இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் the periods வச்சு பண்ணுவான். when I read on English literature, we found the period of exposure. For example, ஷேக்ஸ்பியருக்கே பீரியட்ஸ் கொடுத்துருப்பான். மில்டன் ஆர் அது போன்ற பெரிய கவிஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே எப்படி எழுதினார்கள் என்று. அது மாதிரி பாரதியை பிரித்து பார்க்கும்பொழுது பாரதி தன்னுடைய இள வயதிலே மிக பண்டித நடையிலே எழுதியிருக்கிறான், பாடல்கள் எழுதியிருக்கிறான். அதன் பின்னாலே பலவிதமான சிந்து வகையிலே பாடல்கள் எழுதியிருக்கிறான். பின்னாலே வசனத்திலே கூட புதிய நடையெல்லாம் பயின்று இருக்கிறான். ஆனா என்ன ஒரு பெரிய ஒரு 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 வியப்பு என்று சொன்னால், பாரதி தனிமை இரக்கம் என்று தொகுக்கப்பட்ட பாடல்ல அவனுடைய முதல் பாடல் தனிமை இரக்கம் என்று வரலாறு கூறுகிறது. விவேக பானுல மா கோபாலகிருஷ்ணயர் ஆசிரியராக இருந்த விவேக பானுல அவன் பதிப்பித்த அந்த ரொம்ப கடினமான அந்த நடையில இருக்கக்கூடிய அந்த பாடலிலிருந்து இந்த பக்கம் ஒரு கோடியில் அக்னி கொஞ்சம் எழுதி முடிஞ்சிருக்கான, அந்த பக்கம் அது வரைக்கும் பார்த்தா எல்லா பாடல்களிலுமே இந்த அழகு இருக்கிறது. ஒன்று ரெண்டு கிடையாது. அவன் அத்தனை பாடல்களிலும் இருக்கிறது என்பதை இன்னும் அந்த அத்தனையும் பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு 50% அது பார்த்திருப்போம். நான் மட்டும் பார்க்கல, என் கூட நீங்களும் பார்த்திருக்கீங்க.
இந்த மகாகவியின் மந்திர சொற்கள் பயணத்திலே யாரெல்லாம் என்னோடு இணைந்து பயணம் செய்கிறார்களோ நீங்கள் அத்தனை பேரும் கேட்டிருக்கிறீர்கள் அதில். ஆகவே நான் பார்க்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை இது கொடுக்கிறது. இலக்கியம் என்பது இந்த பயணம், இலக்கியத்தினுடைய பயணம் என்பது அந்த படைப்பாளியினுடைய பயணம் மட்டுமல்ல, அதை படிப்பவனுடைய பயணமும் அதிலே சேர்கிறது. அவன் எப்படி எழுதும்போது ஒருத்தன் 25 வயசுல ஒரு எழுதுறான், ஒரு ஆரம்பத்துல அவனே 50 வயதுல எழுதுறான். People like the great Somerset Maugham, who writes summing up in his ripe age, தான் எழுதியதெல்லாம் தொகுத்து அவனுடைய லிசாப் லாம்பத் அப்படின்னு ஒரு கதை. அது வந்து when he was in second year doing his second year medicine, he wrote that novel, லிசாப் லாம்பத்னு. ஒரு கலோக்கியல் காக்னி லாங்குவேஜில் இருக்கும் அது. அது பின்னாலே இதை பற்றி எழுதுகிறான். அது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயதிலே எழுதும்போது சிறு வயதிலே அனுபவம் வந்து எழுதுகிறார்கள். அது எப்படி வந்து அந்த இலக்கியம் பயணம் மூலமாக, அனுபவம் மூலமாக படைப்பாளிக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பும் வசதியும் சூழலும் எழுத்தும் எழுத்தினுடைய பின்புலமும் களமும் கருத்தும் கிடைக்கிறதோ அதே போலதான் வாசிப்பவனுக்கும். நீங்கள் எந்த வயதிலே வாசிக்கிறீர்கள், எத்தனை அனுபவங்களை சார்ந்து நின்று பிறகு வாசிக்கிறீர்கள் என்பது த அடிஷனல் வேல்யூ. 25 வயசுல நான் படித்த பாரதியை அதே வரிகளை இன்று படிக்கும் பொழுது அது வித்தியாசமாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் நாம் படிக்கிறோம் என்பது நாம் நம்மை சார்ந்த அனுபவம் இதெல்லாம் சேர்ந்து அது மேல ஏறி நிற்கிறது. அதனால்தான் இன்றைக்கு வந்து நீங்கள் எதை எடுத்து செல்லுகிறீர்கள் என்று சொன்னால், பாரதியை, நான் படித்த பாரதியை, நான் என்னுடைய பின்புலத்திலே இருந்து பார்க்கக்கூடிய இந்த பாரதியை, நான் என்னுடைய அந்த அனுபவத்தையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கிறேன். அது ரெண்டுத்தையுமாக தான் நீங்க எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள், அந்த விளக்கங்கள், அதை சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். ஆகவே பாரதியினுடைய பரிதியை பார்த்தோம், பாரதியுடைய நிலவை பார்த்தோம். அந்த நிலவுல வந்து இதுவரைக்கும் பார்த்த எத்தனையோ எழுத்தாளர் எழுதிக்கா சொன்ன நம்ம அதை பார்த்துருக்கோம். அதுல வந்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஸ்டான்ஸா இது வரைக்கும் நம்ம 3 பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இருப்பது நம்ம வந்து ஐ வில் ரிக்வெஸ்ட் கிருபா டு டூ தட். 4வதுன்னு நினைக்கிறேன், 4th ஸ்டான்ஸா. காதலர் நெஞ்சை வெதுப்புவை நீ என்பர் வெண்ணிலாவே, அந்த இடம். அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே அதை பற்றி தொடர்ந்து அதை ஒரு முறை படிக்கிறேன். அதன் பிறகு அதை பற்றி சொல்ல இருக்கிறேன். ஆகவே இது வரைக்கும் பார்க்கும்பொழுது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து வெண்ணிலால வந்து எஸ் சுந்தரராஜன் கோஹோஸ்ட் பண்ணுங்க சார். சுந்தரராஜன் சுந்தரராஜன் கோஹோஸ்ட். முதல்ல வந்து இந்த எல்லை இல்லாததோர் வானக்கடலில் ஜோதியை பற்றி பாடினான். 2வது வந்து மாதர் முகத்தை நினைக்கினை கூறுவர் என்ற அந்த 2வது ஸ்டான்ஸால வந்து ஒப்புமை, ஓமையை பற்றி பாடியிருக்கிறான் என்று சொன்னேன். 3வதாக இருக்கக்கூடிய ஹலோ ஓகே, இல்ல somebody is talking. 6 மணிக்கு தொடங்கிடுவாங்க. Please, my good friends, be on mute, all of you, so that you can listen to me without disturbance. Okay. இப்போ இந்த 4வது 3வது வந்து தெய்வீகத்தை பத்தி பாடுகிறான்னு சொன்னேன். அப்போ ஒன்று ஜோதி, ஒன்று ஒரு ஸ்டான்ஸால ஒப்புமை, மாதர் முகத்தை இணைக்க கூடுவார்னு. 3வதுல வந்து தெய்வீகத்தை பாடுறான். இப்போ 4வதுல என்ன பாடுறான், ரொம்ப வித்தியாசமான இது. 4வது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடித்த ஸ்டான்ஸா இது. இந்த வெண்ணிலாலே இருக்கக்கூடிய ஸ்டான்ஸால ரொம்ப அருமையான இடம் இது. காதலர் நெஞ்சை வெதுப்புவை நீ என்பர் வெண்ணிலாவே. இது வரைக்கும் வெண்ணிலாவை பாராட்டி கொண்டே வந்த பாரதி என்ன செய்கிறான், அது இன்னொரு ஆஸ்பெக்ட சொல்றான். இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் என்று சொல்லுகிறோம், அது போல. இது எப்படின்னா, when I was a professor in the college, I need to give recommendation to students, those who go abroad, especially Europe, United States and such places across the world, and we have to give them recommendation letters. இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் கொடுக்கும்போது அந்த பசங்க இப்போ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வாட்டி போகும். ஒன்று சம் ஆஃப் த அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் யூஸ் டு ரைட் டு மீ, சார் யுவர் ரெக்கமெண்டேஷன். அது நல்ல ஒரு பெரிய பழக்கம் அந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸுக்கு. யுவர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஹவ் பீன் வெரி குட், யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் ஃபைன் இயர், யூ ஃபைண்ட் எனி அதர் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி ரெக்கமெண்ட் டு அஸ், கிவ் தேர் ரெஃபரன்ஸ்னு எனக்கு ஒரு லெட்டரே வந்திருக்கு, பல பேருக்கு இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா, மெனி டீச்சர்ஸ், மெனி ப்ரொஃபஸர்ஸ் யூஸ் டு சென்ட் ரெக்கமெண்டேஷன். அது நிறைய பேருக்கு போகாது, எடுத்துக்க மாட்டாங்க.
அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, when you recommend a student, you should not only give them the best part of the student, but also அந்த ஸ்டூடெண்ட் வீக்னஸ் என்னங்கிறது எழுதணும். 2 3 பாயிண்ட். இவனுக்கு எது வந்து எது ப்ளஸ் இருக்கு, எது கொஞ்சம் சுமாரா இருக்கான் அப்படிங்கிறது எழுதினா தான் ரைட் எவாலுவேஷன். அந்த மாதிரி எழுதினா தான் வந்து அந்த அந்த இடத்துல சேர்க்கிறவன் வந்து அந்த நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு மரியாதை கொடுப்பான். ஒரேடியா சூப்பர்லேட்டிவ் வந்தா உலகத்திலே சிறந்தவன் என்னன்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து வாழ்க்கையில நான் சந்தித்திருக்கக்கூடிய விஷயம். அதனால்தான் ஒருவரை பற்றி பாராட்டும் போதும் அவருடைய குறை நிறைகள், ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னா, ஒரு ரிவ்யூ இருக்குன்னா அதுல இது நல்லா இருக்கு, எது இல்லை, இதை கரெக்டா பார்த்து சொல்லும் போது தான் நீங்க பாராட்டி உண்மையில எடுத்துக்கொள்வார்கள். பாரதி இந்த திங்கிங்ல இருக்கான். பாரதி பெரிய சைக்காலஜிஸ்ட். அவனுக்கு தெரியும் இது நிலாவை வந்து ஒரேடியா புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இந்த நிலாவை வந்து வேற மாதிரி சொல்லக்கூடிய இடங்களும் இருக்கிறது. அதை நம்ம சரி செய்ய வேணாமா என்று இந்த 4வது ஸ்டான்ஸால ஹி கனெக்ட்ஸ், ஒரு பேலன்ஸ் கொண்டு வரான். அதுல ஆரம்பத்துல என்ன சொல்றான் பாருங்க. எடுத்த உடனே சொல்றான், காதலர் நெஞ்சை வெதுப்புவை நீ என்பர் வெண்ணிலாவே. இது வரைக்கும் வெண்ணிலாவை சூப்பரா பாடியாச்சு. வெண்ணிலா போல ஒண்ணும் கிடையாது, வெண்ணிலா சூப்பர் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா இப்போ என்ன சொல்றான் இதுல, காதலர் நெஞ்சர் வெதுப்புவை நீ என்பர் வெண்ணிலாவே. மா, காதலர்களுடைய நெஞ்சங்களை நீ துன்புறுத்துவாய் என்று சொல்லுகிறாளே வெண்ணிலாவே. என்ன சார் அது? ஏன்னா இதுக்கு வந்து நிலவை சொல்லி குத்தம் இல்லை. எப்படி வந்து பாரதியுடைய தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே எப்படி தனிமையிலே வாடுகின்ற அந்த காதலன் இருக்கிறானே, அந்த காதலனுடைய பிரிவு துயர் என்பது நிலாவுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த பிரிவை நிலா ஏற்படுத்தவில்லை, ஆனால் நிலா அதுக்கு சாட்சியாக நிற்கிறது. அந்த நிலவிலே அந்த தனிமை இன்னும் அதிகமாகிறது. ரொம்ப பசியோட இருக்கிறான், ஏதோ ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கான், பசியோட இருக்க பார்த்தா அந்த அதுல வந்து உள்ளுக்குள்ள பெரிய சாப்பாட்டெல்லாம் காட்டுறான். குண்டு குண்டா லட்டு ஜாமெல்லாம் காட்டுறான். வரிசையா காட்டினா இவனுக்கு இன்னும் பசி அதிகமாயிடும்ல. அதுபோல இவனே விரகதாபத்திலே தனிமையில இருக்கிறான். நிலா அதை அதிகப்படுத்துகிறது. இது இலக்கிய காட்சியில் இருக்கிறது. வெள்ளை வண்ண விடமும் உண்டாம் கொலோ என்று ராமன் விரகதாபத்திலே பாடுவதாக கம்பன் எழுதுகிறான். விஷம் எப்பவுமே நீல கலர் தான். இல்ல அது மாதிரி ஒரு கலர் இதை பாட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம எங்க விஷயத்தை பார்த்துருக்கோம்? சாப்பிட்ற பொருள் எல்லாமே பல நேரம் விஷமா மாறின்னு இருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கு. ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கு. அப்ப நீலம் தான், நீல கலர், இல்லைன்னா ஆலகால விஷம், கரிய விஷம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். தூய்மையா இருக்காது அது. அதுவும் வெள்ளையா இருக்கவே இருக்காது. அந்த முரணை சொல்லுகிறான் கம்பன். சீதையை பார்த்து விட்டு அந்த மாடத்திலே பார்த்த பிறகு அன்னளவும் நோக்கினால் அந்த காட்சிக்கு பிறகு மறுநாள் காலையிலே எழுந்திருப்பதுக்கு முன்னாலே இரவிலே படுத்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் லட்சுமணன், அவனுக்கு அண்ணனை பத்தி வேற ஒண்ணுமே தெரியாது, படுதுன்றான். இன்னொரு பக்கம் சாமியார் விஸ்வாமித்ரர், ஒரு பக்கம் சாமியார், இன்னொரு பக்கம் ஒரு தம்பி. நடுவுல காதல் வயப்பட்ட ராமன் யார்கிட்ட பகிர்ந்து கொள்வான்? அவன் எழுந்து பார்க்கிறான். பார்க்கும்பொழுது நிலவை பார்த்து பேசுகிறான் போல எழுதுறான். கம்மன் அருமையா எழுதுவான். வெள்ளை வண்ண விடமும் உண்டாம்குலோ. நம்ம வெள்ளையா இவ்வளவு பெருசா இருக்கே, அமுதம் போல இருக்கக்கூடிய நீ விஷமா இருக்கியே என்று அதை சொல்லுகிறான். அதுக்கு பாரதி எழுதுகிறான், நீ வந்து காதலனுடைய நெஞ்சை நீ கொதிக்க வைப்பாய், நீ துன்பப்படுத்துவாய் என்றெல்லாம் உன்னை பற்றி பேசுகிறார்கள் வெண்ணிலாவே. காதலர் நெஞ்சை வெதுப்புவை. வெதுப்புவை என்று சொன்னால் அந்த துயரத்தினாலே கொதிப்படைய செய்வது, வேதனைப்படச் செய்வது. வெதுப்புவை நீ என்பர் வெண்ணிலாவே, நினை காதல் செய்வார் நெஞ்சிற்கு இன்னமுதாகுவை வெண்ணிலாவே. காதலர் நெஞ்சை வெதுப்புவை நீ என்பர் வெண்ணிலாவே. முதல் லைன். நினை காதல் செய்வார் நெஞ்சிற்கு, இங்கு வந்திருக்கிறதுல நெங்குன்னு வந்துருது, நெஞ்சு வரணும். அதுல நெஞ்சம் இல்லை, நெஞ்சம் மாறி இருக்கிறது. அது மாத்திருங்க, நெஞ்சு இருக்கு. காதலர் நினை காதல் செய்வார் நெஞ்சிற்கு இன்னமுதாகுவை வெண்ணிலாவே. அதுல என்ன ஒரு சின்ன ஒரு மாறுதல் சொல்றான் பாருங்க, எவ்வளவு அருமையா எழுதுறான் பாரதி. காதலுடைய நெஞ்சை நீ வெதுப்பு என்கிறார் வெண்ணிலாவே. ஏன் அப்படின்னா, இந்த காதலன் வந்து தன்னுடைய காதலை நினைத்து தனிமையிலே வருந்தி கொண்டிருக்கிறான். காதலி காதலனை எண்ணி வருந்தி கொண்டிருக்கிறார். அது ஒரு நிலை. ஆனால் நினை காதல் செய்வார் நெஞ்சில். ஆனா அவன் உன்னையே காதல் செய்ய ஆரம்பித்து விட்டால், உன்னை பார்த்து ஆகா நிலா என்று உன்னை காதல் செய்வார்க்கு நெஞ்சில் இன்னமுதாகவை வெண்ணிலாவே. சோ உன்னுடைய அந்த
அந்த வெதுப்பு, நீ மற்றவருடைய நெஞ்சுக்கு சோகத்தை அளிக்கிறாய் என்று, வெப்பத்தை, வேதனை அளிக்கிறாய் என்பது அவர்களுக்குள்ளே இருப்பது. ஆனால் உன்னை யார் காதல் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்றும் நீ இன்னமுதாகவை வெண்ணிலாவே, நீ அமுதாக நிற்கிறாய் வெண்ணிலாவே. சீத மணி நடு வான குளத்திடை வெண்ணிலாவே, நீ தேசு மிகுந்த வெண் தாமரை போன்றனை வெண்ணிலாவே. ரொம்ப அருமையான வரிகள். பொருள் சொல்றேன். தேசு மிகுந்த, தேசுன்னா தேஜஸ் சொல்றோம் இல்லையா, ஒளி பொருந்திய, தேசு மிகுந்த ஒளி பொருந்திய வெண் தாமரை போன்றனை வெண்ணிலாவே. வெள்ளை தாமரை போலே நீ இருக்கிறாய், அமுதம் போலே இருக்கிறாய். அதனுடைய வெவ்வேறு விதமான அடைமொழிகளாக, ஓமைகளாக பாரதி பேசுகிறான். ஒளி மிகுந்த வெண் தாமரை போன்றனை வெண்ணிலாவே. எங்க இருக்க? சீத மணி நெடு வான குளத்திடை வெண்ணிலாவே. தாமரை எங்க இருக்கும்? தாமரை குளத்திலே இருக்கும். அது என்ன குளம் இங்கே? அந்த குளம் வான குளம். அது மண்ணிலே இருக்கக்கூடிய குளம் அல்ல, இது வானத்திலே இருக்கக்கூடிய குளம். அது எப்படிப்பட்ட குளம்? சீத மணி நெடு வான குளத்திடை. சீதம் என்றால் குளிர்ச்சி, மணி என்றால் ஒளி, நெடு என்றால் பரப்பிலே மிகுதியாக இருக்கக்கூடிய விரிந்த. ஆக இப்படி விரிந்த, ஒளி பொருந்திய விரிந்த தன்மையான வான குளத்திடை வெண்ணிலாவே. வானத்திலே இருக்கக்கூடிய குளம் இருக்கிறதே, அதிலே தேசு மிகுந்த வெண் தாமரை போன்றனை வெண்ணிலாவே. அங்கே ஒரு தாமரை போன்று நீ மலர்ந்திருக்கிறாய் வெண்ணிலாவே. எனவே உன்னை காதல் செய்பவர்கள் எந்த நாளும் வேதனைப்பட மாட்டார்கள். உன்னை காதலிப்பவர்கள் நெஞ்சிலே நீ அமுதாக விளங்குகிறாய் வெண்ணிலாவே என்று சொன்ன பாரதி இந்த ஒரு கருத்து, அடுத்த ஒரு கருத்து ரொம்ப முக்கியம், எல்லாரும் கவனமா கேட்கக்கூடிய இடம் இது. வெண்ணிலாவை பத்தி இது போன்ற ஒரு கருத்தை வேறு யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. இது போன்ற ஒரு கருத்தை பாரதி எப்போ அருமையா சொல்றான். அப்போ முதல்ல ஒரு 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 பேக்ரவுண்ட் ப்ரிப்பேர் பண்றான். வெண்ணிலாவை பத்தி உயர்வாக பேசிக்கொண்டே வந்த பாரதி இந்த இடத்துல வெண்ணிலாவுக்கு, ஒருவேளை வெண்ணிலா காதலர்கள் பிரிந்திருக்கக்கூடிய காதலருக்கு துன்பத்தை அதிகமாக்குகின்றதே என்று வெண்ணிலா மேலே ஒரு குற்றம் போலே சிலர் சொல்கிறார்களே என்பதை சொல்லிவிட்டு அடுத்த லைன் சொல்றான், என்ன உயரிய குணம் இந்த வெண்ணிலாவுக்கு. மோத வரும் கரு மேக திரளினை வெண்ணிலாவே, நீ முத்தின் ஒளி தந்து அழகுறச் செய்குவை வெண்ணிலாவே. தீது புரிந்திட வந்திடும் தீயர்க்கும் வெண்ணிலாவே, நலம் செய்து ஒளி நல்குவர் மேலவராமன்றோ வெண்ணிலாவே. இது போன்ற ஒரு, நான் இதை பற்றி உங்ககிட்ட வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். இது போன்ற ஒரு ஒரு அருமையான கருத்தை வேற யாரும் சொன்னதாக தெரியல. இருந்தால் நீங்கள் என்னுடைய கவனத்தை கொண்டு வாருங்கள். அதுல ஒரு காட்சியை காட்டுறான், வெண்ணிலா இருக்கக்கூடிய ஒரு காட்சி. பாரதி வேற எங்கும் போகல, வானத்திலே நாம் ரெகுலரா பார்க்கக்கூடிய காட்சி. என்ன காட்சி? வெண்ணிலா நன்ற அருமையாக, வெண்ணிலா அங்கே பட்டொளி வீசி அங்கே இருக்கிறது. அந்த வெண்ணிலா, அந்த வெண்ணிலாவை மேகம் வந்து மறைக்கிறது. அது பார்த்துருக்கீங்க இல்லையா? இத்தனை நாள் பார்த்துருக்கோம். மேகம் வந்து ஒளி வீசக்கூடிய வெண்ணிலாவை மறைக்கிறது. அப்போ இப்ப யாராவது ஒருத்தரை பார்த்து நம்ம பேசினோம், ஒருத்தர் முகத்து நேரம் ஒரு திரையை போட்டு மூடினா நம்ம கோபம் வருமா வராதா? அப்படி இந்த பூமிக்கு ஒளி தந்து இருக்கக்கூடிய அந்த வெண்ணிலாவை திடீரென்று ஒரு கருமேகம் அங்கேருந்து வந்து மறைக்கும் போது வெண்ணிலாவுக்கு கோபம் தானே வரணும். அது ஆனா வெண்ணிலாவுக்கு கோபம் வரலையா? அது என்ன பண்றது? அதை பார்த்தா தெரியும். அந்த மேகம் வந்து மறைக்கும் பொழுது என்ன ஆகும்? அந்த வெண்ணிலவனுடைய ஒளி வெளியே பறந்து அந்த மேகங்கள், கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய மேகங்களுடைய விளிம்புகள் எல்லாம் ஜரிகை போலே மாறிவிடும், ஒளி பொருந்தியாக மாறிவிடும். நீங்க மேல பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. யூ ஷுட் see that. அந்த கருப்பா இருக்கக்கூடிய மேகம் இருக்கும்போது அந்த கரிய மேகத்தினுடைய விளிம்புகளை எல்லாம் ஒளிமயமாக்கி அதை ஒரு ஜரிகை போல பின்னி விட்டுருக்கும் இந்த நிலா. அப்ப பாரதி எழுதுறான், மோத வரும் கரு மேக திரளினை வெண்ணிலாவே. மோத வரும் அப்படின்னா உன் மேல மோதத்துக்கு வருவது போல வரக்கூடிய வெண்ணிலா. ஆனா உன் ஹைட்டுக்கு வராது, அதனால கீழே வந்துடுறது, மறைக்கிறது ஒன்று. இன்னொன்று, உன்னுடன் சண்டை இருப்பது போல வரக்கூடிய அந்த மேகம் இருக்கிறதே, அந்த மேக திரள் என்று சொல்கிறான். மேக கூட்டம் சாதாரண ஒரு சின்ன ஒரு மேகமா இருந்தா அது பஞ்சு போல போயிடும். ஏன்னா காற்றிலே பறந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மேகங்கள், அது ஒரு பெரிய மேக கூட்டமாக வந்து மறைக்கிற வெண்ணிலாவே. நீ முத்தின் ஒளி தந்து அழகுறச் செய்குவை வெண்ணிலாவே. முத்தின் ஒளி தந்து, எங்க முத்து ஒளி? அதனுடைய எஜ்ஜில,
அது அந்த ஒளி பறந்து வரும்போது, அதுவும் இது கருமேகம், இந்த மேகமெல்லாம் கருத்திருப்பதனாலே அதனுடைய சைட்ல வந்து அந்த வெளி அந்த அந்த நிலாவுடைய ஒளி படும்போது அது முத்து பதித்தது போல, ஒரு ஜரிகை போலே அது இருக்கிறது. மோத வரும் கரு மேக திரளினை வெண்ணிலாவே, நீ முத்தின் ஒளி தந்து அழகுறச் செய்குவை வெண்ணிலாவே. இது ஒரு நிகழ்ச்சியை சொல்றான். இதனுடைய பின்னணி இருக்கக்கூடிய வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆர் வாட் இஸ் த கான்செப்ட் என்று பார்த்தால், தீது புரிந்திட வந்திடும் தீயர்க்கும் வெண்ணிலாவே, நலம் செய்து ஒளி நல்குவர் மேலவராமன்றோ வெண்ணிலாவே. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. அதுக்குள்ள நம்ம தனபாலன் எழுதிட்டார், எனக்கு அங்கேருந்து குரல் அனுப்பிச்சிட்டார். அங்கேருந்து இதுல சேட்ல போட்டார், சார் இந்த குரல் சொல்லணும் சார். நான் சொல்ல இருக்க முடியுமா? குரல் மனசுல இருக்கக்கூடியது, அதுதான் அழகு. ஆனால் இது எதுக்காக சொல்ல வரேன், இந்த தாட் ப்ராசஸ் இருக்கும். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. வாட் அ பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். குரலாசான் கொடுக்கக்கூடிய இலக்கணம் அதுதான். நீ பெரிய ஆள். சால்பு என்பது சான்றோரை பொறுத்து இருக்கிறது. சான்றோருக்கு இருக்கக்கூடிய குணம் சால்பு. சால்பு என்ற குணத்தை பெற்றவர்கள் சான்றோர்கள். அவர்கள் எப்படி இருக்கணும்? நல்லது பண்றவங்க நல்லது பண்ணிட்டு இருந்தா டிட் ஃபார் டேட் அது போயிட்டு இருக்கும். தப்பு பண்ற தப்பு நல்லது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஈகைக்கு சொல்லுவாங்க, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறிய எதிர்ப்பை நீர துடைத்து என்றான் வள்ளுவன். குறிய எதிர்ப்பை நீர துடைத்து, நீ அவனுக்கு கொடுக்குறேன், நான் அவனுக்கு கொடுக்குறேன். நீ எங்க வீட்டுல சாப்பிட, நான் உங்க வீட்டுல சாப்பிட்றேன். இது இல்லை அன்னதானம். 2 பேரும் அவன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பேர் அன்னதானம். அது சார் 4 பேருக்கு நான் அன்னதானம் போட்டேன், யாரா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தான் வீட்டுக்கு, எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்தேன் நான், என்ன அர்த்தம்? அது மாதிரி வந்து வள்ளுவன் சொல்கிறான், வரியார்க்கொன்று ஈவதே. அது போல வந்து இங்க என்ன சொல்கிறான், இனியவை செய்பவருக்கு திரும்ப நீ இனியவை செய்வது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால். அப்படிதான் சார் இருப்பான். திடீர்னு ஒரு நாள் கோவம் வந்துருச்சு சார், நான் எப்பவும் பொறுத்துப்பேன் சார், இன்னைக்கு கோவம் வந்துருச்சு ஒரு நாள். அப்படி இல்லை. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கு. அவன் எப்போதெல்லாம் இன்னா செய்கிறானோ அவன் இன்னாதான் செய்திருக்கான். உனக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு இன்பத்தையே நீ கொடுப்பையே. அப்படி இல்லைன்னா இது என்ன பயத்ததோ சால்பு. அப்படி இல்லைன்னா என்ன நல்ல குணம் என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்கிறானே வள்ளுவன். அந்த தாட் ப்ராசஸ் இருக்கானா, அதுக்கு நிலாவை ஓமை சொன்னவன் பாரதி. அது சொல்ல வருகிறேன். இதெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த எண்ணங்கள் இருக்கிறது. நாலடியார்லாம் இது போன்ற எண்ணங்கள் வருகின்றன. அறந்தை பற்றி பேசக்கூடிய நூல்கள், நீதி நூல்கள் சொல்கிறது. ஆனாலும் இங்க என்ன சொல்றான் பாருங்க, ஒரு ஒரு நிலவுக்கு அதை உதாரணம் காட்டுகிறான். நிலவனுடைய இயல்பாக வானிலே இருக்கக்கூடிய இந்த காட்சி இருக்கிறதே, அந்த வான காட்சிக்கு ஊமை சொல்கிறான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, தீது புரிந்திட வந்திடும் தீயர்க்கும் வெண்ணிலாவே, நலம் செய்து ஒளி நல்குவர் மேலவராமன்றோ வெண்ணிலாவே. இதுல என்ன பியூட்டி பார்க்கணும் அப்படின்னா, சார் ஒருத்தன் வந்து உங்களுக்கு வந்து தீங்கு செய்யறான், தீமை செய்யறான்னா சரி, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு தீமை நகர்ந்து போயிடுறது. அப்படி தீமை செய்ய வருகிறவன் உங்களிடம் வந்து ஏதோ ஒரு உங்களுடைய தயவுக்கு எதிர்பார்த்து நிற்கிறான். அப்படி நிற்கும் பொழுது அதை பழச ஞாபகம் வைத்துக் கொண்டு இவன் தீயது செய்தானே என்று சொல்லி அவனை தள்ளிவிடாமல், அவனுக்கும் எல்லாருக்கும் செய்வது போல நல்லது. எல்லாருக்கும் 10 ரூபாய் எல்லாம் தானம் கொடுத்துட்டு இருக்கான் ஒரு இடத்துல வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, he is giving some kind of help for everybody. இவனும் நடுவில் வரான், அந்த கியூல வரான். அந்த வரிசையில வரக்கூடிய இவன் மோசமான ஆள் தெரிந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய 200 300 என்ன தானம் கொடுக்கிறான். அது பக்கம் இல்லை, அது ஒரு வேலை. ஆனா இங்க என்ன சொல்கிறான் என்றால், அதை தாண்டி சொல்கிறான், தீது புரிந்திட வந்திடும் தீயர்க்கும் வெண்ணிலாவே, நலம் செய்து ஒளி நல்குவர் மேலவராமன்றும். உன்னை மேகம் மறைக்கிறது, அந்த மறைக்கக்கூடிய மேகத்தை நீ மன்னித்து விடக்கூடியது இல்லை, அதுக்கு நல்லது பண்ற. நல்லது பண்றனா எப்படி? மேகத்துக்கு இது போன்ற ஒளி பொருந்திய முத்து எந்த காலத்துல கிடைக்க போறது? கருமேகத்துக்கு முத்து எங்கேருந்து கிடைக்கும்? கருமேகத்தினுடைய அந்த அந்த விளிம்புகளுக்கெல்லாம் ஒரு ஒளி, ஒரு ஜரிகை ஒளி எப்பொழுது கிடைக்க போகுது சார்? யாரு பண்ணுவாங்க அது? நம்ம எங்கேயாவது போய் பண்ண முடியுமா? இல்ல மேகம் எங்கேயாவது போய் எடுத்துன்னு வருமா? யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தனக்கு தீது செய்த மேகத்துக்கு வேறு யாருமே செய்ய முடியாத ஒரு புகழை, அது பார்க்கும்போது ஒரு அழகு, கிழிந்து பார்க்கும்போது அந்த கருத்த மேகத்துக்கு மகுடம் சூட்டியது போல
ஒரு வண்ண அலங்காரமாக ஜரிகையை ஒளி கொடுத்து செய்து நலம் நல்குவர் என்று சொல்கிறானே, அதுதான் அது எப்படி சொல்றான் பாருங்க. அது அந்த முத்தின் ஒளி தந்து தீது புரிந்திட வந்திடும் தீயர்க்கும் வெண்ணிலாவே நலம் செய்து ஒளி நல்குவர் மேலவராமன்றோம். அதுக்கு எப்படி ஒளி கொடுக்குறான்னு பாருங்க. கடைசியில என்ன ஆகுது, மேகத்திலிருந்து ஒளி வரா மாதிரி இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவான், பின்னாலே இருந்து இயக்கி கொண்டிருப்பார்கள். நம்ம எத்தனையோ பேர் நண்பர்கள் இருக்கிறார்கள், வெளியிலேயே தெரியாது பல பேருக்கு. நம்ம கூட்டத்திலே பல பேர் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ இதுல இந்த கூட்டத்துல நான் பார்க்கும்போது எனக்கு தெரியறது யாருன்னு பார்த்தா நம்ம பீப்புள் லைக் சாய் கணேஷ். ரொம்ப அவர் பாரு அடக்கமா இருப்பார். அவர் வந்து எதையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டார். நம்ம சொன்னாதான் பண்ணுவார். நிறைய விஷயம் தெரியாது. என்ன மாதிரி இருக்கிற ஆள்லாம் என்னை பத்தி சொல்லிட்டே இருப்போம். நான் தான் இதை பண்ணோம் அதை பண்ணோம் பேசணும். சில பேர் தன்னை பத்தி பேசிக்கொள்ளவே மாட்டார்கள். அடக்கம் அமரருள் வீக்கும் என்றார்கள். அது போல சில நண்பர்கள் எனக்கு இருக்கிறார். அதுதான் பெரிய கொடை. வாழ்க்கையில நான் பெற்ற மிகப்பெரிய செல்வா நினைப்பது எத்தனையோ நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் பின்னால் இருந்து என்னை ஊக்கி தான் முன்னாலே வராமல் இருக்கக்கூடியவர்கள். அது மாதிரி என்னுடைய நண்பன் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பெங்களூர்ல இருக்காரோ, இப்ப உடம்பு முடியல அவருக்கு. அது மாதிரி அவர் ஹரிகிருஷ்ணன், அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லுவார்கள். அவர் வந்து பிறரை உயர்த்தி பார்க்கக்கூடியது அவருக்கு இருக்கும். அது மாதிரி எங்களுடைய கலைக்கழக பாரதி கலைக்கழகத்தில் பாரதி சுராஜ் அவர்கள் இருந்தார்கள். அடுத்த ஆண்டு அவருடைய 100ஆண்டு விழா வருகிறது. அதை மிகச்சிறந்த அளவிலே கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் இருக்கிறோம். குமரி செழியன் அவர்கள் கூட இந்த கூட்டத்தில் இருக்கிறார் நினைக்கிறேன். எது சொல்ற, அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துவதை விட பிறரை, எத்தனை கவிஞர்கள், எத்தனை எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், பேச்சாளிகள் இவரெல்லாம் முன்னிலைப்படுத்தினார்களே, அவரெல்லாம் எப்படி சார் இது முத்தின் ஒளி தந்து அப்படி எப்படி உயர் கூட்டுறது? நீங்க யோசித்து பாருங்க. இது மாதிரி ஓமை சொல்ல முடியுமா? ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். இப்போ மேகத்துக்கு வந்து அந்த ஒளி வரைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. ரெண்டாவது, இந்த ஒளி யாரு கொடுக்கிறார்கள்? நிலவு கொடுக்கிறது. ஆனா இங்கிருந்து பாக்குறவன் என்ன நினைக்கிறான், அடடா மேகத்துல இருந்து நல்ல முத்தா இருக்க, மேகம் ஒளியோடு இருக்கிறதே நினைக்கிறான். அது நிலவு கொடுத்த ஒளி என்பது கூட தெரியாமல் அத்தனை புகழையும் மேகத்துக்கு கொடுத்து விட்டு நிலவு பின்னாலே இருக்கிறது. எந்த நிலவு? மோத வரும் கரு மேக திரளினை வெண்ணிலாவே நீ முத்தின் ஒளி தந்து அது உயரத்தை தூக்கி கொடுக்கிறாயே. இது போன்ற எப்படி மறுபடி பாருங்க. அது அந்த அந்த பாட்டு தீது புரிந்திட அது வருது. மோத வரும் கரு மேக திரளினை வெண்ணிலாவே நீ முத்தின் ஒளி தந்து அழகுறச் செய்கவை வெண்ணிலாவே. அதான், அதனால்தான் பின்னாலே பாரதி பாடுகிறான் இந்த கான்செப்ட். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீ இருப்பதை புரிந்து கொண்டோம். அதாவது எப்படி வந்து அந்த அந்த மனத்திலே இறைவன் இருக்கிறான் என்பதை, பகை நடுவினில் அந்த 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 ஈசன் இருக்கிறார். அந்த பகை என்பது வந்து ஒரு சாதாரண ஒரு நிரந்தரம் அல்ல. அது வந்து ஒரு ஒரு தற்காலிகமான டெம்பரரி விஷயம்ங்கிறான். அதுதான் பகைவனுக்கு அருள்வாய். பாரதி எழுதும்போது பகைவனுக்கு அருளக்கூடிய பாரதியாக இருந்தான். வரலாறு பேசுகிறது. பாண்டிச்சேரியில வந்து பின்னாடியே துரத்தின்னு வரான். ஒற்றர்கள் எல்லாம் துரத்தின்னு வராங்க. இதுல என்ன பியூட்டினா, இந்த ஒற்றர்கள்லாம் வந்து யாராவது பிரிட்டிஷ்ல இருந்து கொண்டு வந்து ஒற்றர்கள் இங்க வச்சிருக்காங்க நமக்கு வேண்டி. இப்ப இருக்கிற பெரிய ஐஎஸ்ஐ படையெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி கிடையாது அந்த காலத்துல. நம்ம ஆட்களே பிடிச்சு நமக்கே ஒற்றனா வச்சான். நம்ம ஆளும் வந்து இவனை பிடிச்சு கொடுத்துருவான். இந்த நாட்டில் அந்த காலத்துல தேச விடுதலை போராட்டத்தின் போது பட்ட அவஸ்தை இருக்கிறது, அது பிரிட்டிஷ்காரன் பண்ண அவஸ்தையோட நம்ம நாட்டுக்காரன் பண்ண அவஸ்தை அதிகமா இருக்கு. தப்பி தவறி ஏதாவது ஒருத்தனுக்கு வந்து வேலை கொடுத்து அவனை வந்து அரசாங்க அதிகாரின்னு சொன்னா இவனே ஆட்டம் ஆடின்னு இருப்பான் பிரிட்டிஷ்காரன் மாதிரி. அதனால்தான் பாரதி சொன்னா, சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாய்தல் கண்டும் நெஞ்சம் இறங்காரடி கிளியே. என்ன மாதிரி ஆளுங்கடா நீங்க. பாரதி எப்படி படிக்கிறான் பாருங்க. அது இத்தனை கோடி பேர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே மாப்போசி அவர்கள் எழுதுவார்கள். மாப்போசி எழுதக்கூடிய தேச விடுதலை பற்றி, விடுதலை வெள்ளியை பற்றி மாப்போசி எழுத படிச்சா அப்படியே உடம்பு செலுத்து போயிடும், கண்ணுகள்லாம் செவந்து போயிடும். எழுதுகிறான் எப்படிப்பட்ட காந்தி வந்த போது காந்தியை பற்றி எழுதுகிறார். ஒரு ஒரு எண்ணி பார்க்கக்கூடிய 300-400 பேர் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு கீழே ஆயிரக்கணக்கான நமது இந்தியர்கள் தான் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களே நமது மற்ற இந்தியர்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்களே, இதை மாற்றுவதற்கு வந்தவன் அல்லவோ அந்த மகாத்மா என்று காந்தியை பற்றி பாடுவார். அதனால இது எவ்வளவு பெரிய கான்செப்ட். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சு தின்னவரும் புலி தன்னை, அது பின்னாடி கொண்டு வந்துடுறான். தின்னவரும் புலி தன்னை நீ பராசக்தியா பார்க்க வேண்டும் என்று பின்னாடி ஆன்மீக உணர்விலே பாரதி பாடுவது ஒன்று. ஆனா ஆரம்பத்துல உள்ள நிறைவிலோர் கள்ளம் புகுந்துட்டு உள்ள நிறைவாமோ நன்னஞ்சே உள்ள நிறைவாமோ.
தெள்ளிய தேனில் ஒரு சிறிது நஞ்சையும் சேர்த்த பின் தேனாமோ. கொஞ்சம் தான் இருக்குடா, கொஞ்சம். இவ்வளவு பெரிய தேன் பாட்டில் இருக்கு, கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்மால் ஸ்பூன் ஆஃப் பாய்சன் சாப்பிடுங்க. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சு. உன் நன்னெஞ்சு, உன்னுடைய நெஞ்சம் நல்ல நெஞ்சு, அதுல பகை என்பது விஷம் மாதிரி இருக்கிறது. அப்போ உனக்கு தீமை செய்தவனுக்கும் நீ நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த உயரிய கருத்தை குறளாசானிலிருந்து ஆரம்பித்து கூறிய அந்த நீதி நெறி வல்லக்கூடிய அந்த அரசு சார்பான கருத்தை பாரதி எளிமையாக வெண்ணிலா பாட்டுல பாடுகிறான் சார். வெண்ணிலாவை பார்த்து காதல் பாட்டுலாம் பாடிட்டு வெண்ணிலான குஷியா இருக்கக்கூடிய பாட்டுல நடுவுல இதை கொண்டு வந்து சேர்க்கிறான். இதைத்தான் நான் சொன்னேன், தொட்ட இடமெல்லாம் சுனாதம். அது கேட்கணும், காதல கேட்கணும். எந்த பாட்டுக்குள்ள எந்த கருத்தை வைப்பான் என்று பார்த்தால் பாரதி சாதாரண பாடல். சில பாடல்களை வந்து இதுக்குன்னு எழுதுறான், நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறம்னு உன்னை திட்டத்துக்கு வேண்டிய பாரதி எழுதுறான். இந்த மாதிரிலாம் இருக்கீங்களே, அந்த நாடு உருப்படுமா அப்படி இருந்தான்னு. இன்னைக்கு ஆரம்பத்தில் பாடினார் சங்கரையர் பாடினார் வெள்ளி பனிமலையில. அது நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன செய்வோம் என்பதை வகைப்படுத்தி கொண்டு பாடுகிறான். வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலைமையத்தும் கோவில் செய்வோம், நம்ம பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று பாடுகிறானே. ஆயுதம் செய்வோம், காகிதம் செய்வோம், கோணிகள் செய்வோம், ஆணிகள் செய்வோம், நடையும் பரப்புமுனர் கப்பல்கள், இப்படி ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், நடையும் பரப்புமுனர் வாகனங்கள் செய்வோம். இது மாதிரி வந்து ஓய்த சாயுத இதெல்லாம் வந்து அந்த கான்செப்ட். இந்த நாட்டுக்கு என்ன என்ன செய்ய வேண்டும். மகாத்மா காந்தியை பத்தி பாடுறான்னா மகாத்மா காந்தியுடைய செயல்களை எல்லாம் சொல்லி பாடுகிறான். இப்படி ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் ஒரு கான்செப்ட் இருக்கு. பரசிய வெள்ளம் என்று பாரதி எழுதும்போது ஆன்மீக தத்துவத்தை பொதிந்து பாடுகிறான். நம்ம எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இது போன்ற ஒரு பொது தலைப்பு வன்னிலாங்கிற ஒரு தலைப்பு இருக்கிறது. அதுக்குள்ள என்ன பாடணும்னு வந்து அந்த கவிஞன் தானே தீர்மானம் பண்ணணும். இப்போ விநாயகர் நான்மணி மாலையில பாரதி பாடுகிறான். விநாயகரை எத்தனை பேர் பாடி இருக்கிறார்கள்? அன்பு சிறந்த தவம் இல்லை, அங்க கொண்டு வைக்கிறான். அது அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு, இந்த மண்ணில் உள்ள மரங்கள் பூச்சிகள் செடிகள் கொடிகள் யாவும் என்னாலே வலிவு பெற வேண்டும், இன்பம் பெற வேண்டும் என்று கேட்கிறானே. அப்போ எந்த தலைப்புக்குள்ளும் இந்த நாட்டுக்கு தேவையான செய்திகளை வைத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த அற்புதமான பின்னணி இருக்கக்கூடிய பாரதியினுடைய எல்லா பாடல்களும் இதை தொட்டு காட்ட வேண்டும். அதனால்தான் நான் சொன்னேன், இதை படிக்கும் போது எனக்கு தொட்ட இடமெல்லாம் சுனாதம் என்று நான் எழுதினதை நான் மறுபடி எண்ணி பார்க்கிறேன். சரிதான், சரிதான். நம்பூதிரி சொல்லுவாராம், பட்டர் பாடிட்டு ஒரு பாட்டை எழுதும்போது நாராயணியத்துல குருவாயூர்ல கிருஷ்ண பரமாத்மா அங்க குருவாயூரப்பனா இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. நம்பூதிரி பட்டத்திரி அவர்கள் போய் பாடுறார். அவர் உடம்பு சரியில்லை. அவர் உடம்பு சரியில்லாத காரணம் வந்து அவருடைய குருநாதருக்கு உடம்பு சரியில்லை. அது போகும்போது குருவாயூரப்பன் நினைச்சா எல்லாம் போயிடும், நீங்க பாட்டுக்கு போங்க, உங்க வியாதியை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு குரு கிட்டேருந்து இந்த வியாதியை வாங்கிட்டார் அவர். அந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்போ போறார். போயிட்டு போன உடனே அதுல ஒரு ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று உண்டு, ஒரு ரசிக்கக்கூடிய இடம். அவரால் உடம்பு நடக்க முடியல, உடம்பெல்லாம் தொய்ந்து கிடக்கிறது, வாதம் முடக்குவாதம் மாதிரி நகர முடியாது இருக்கு. அது அந்த அந்த கோவிலினுடைய அந்த அந்த கேரளா கோவில் டெம்பிள்லாம் பார்த்தா அது குனிஞ்சுதான் போகணும், நிமிர்ந்து போகக்கூடாது, குறுகிதான் இருக்கணும். அப்படி உள்ளுக்குள்ள குனிஞ்சு போகணும். தொழுது செல்ல வேண்டும். தொழுதுக்கோ நல்ல அருமையான சொல் தொழு என்பது. அதுதான் மலையாளத்தில் சொல்வார்கள். சாமி கும்பிடலாம் சொல்ல மாட்டான், தொழு என்பதுதான் இங்கே தொழு. மலையாளத்தில் தொழு. அவர் தொழுது தொழுது செல்ல வேண்டும். அப்படி உள்ளுக்குள்ள நுழைஞ்சு செய்யும் போது பார்த்தா இங்க அவருடைய இடதுகை பக்கம் வடக்கு பக்கத்துல வந்து ஒரு சின்ன திண்ணை, 2 பக்கம் திண்ணை இருக்கு. இந்த இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய திண்ணையில தான் அவரால் உட்கார முடியுது. உள்ளுக்குள்ள சன்னிதானத்துல வந்து குருவாயூரப்பன் தெரிகிறான். இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் லேசா இப்படி இப்படி இந்த இவ்வளவுதான் இருக்கு, இல்லைன்னா கை வரமாட்டேங்கிறது. இப்படி இப்படி லேசா பாக்குறார். சொல்றாரா, குருவாயூரப்பா என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிய, நீ எப்படி நேரம் நிக்கிறிய, நான் என்னால எட்டி பார்க்க முடியல, நீ கொஞ்சம் சாஞ்சி தரிசனம் கூட அப்படின்னாராம். இப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய பக்தன் பாருங்க சார். கொஞ்சம் சாஞ்சி எனக்கு. அதனால இதுக்கு சொல்றேன், இந்த பக்தர்களுடைய கூத்து இருக்க, அந்த கூத்தெல்லாம் தானா முடியாது. அப்போ அது 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 உள்ளுக்குள்ள பார்க்கும் பொழுது அவனுக்கு வேண்டி அப்படி இடம் கொடுத்தாரா. அப்போ இறைவன் சொல்கிறா, இதுக்கு மேல கொடுத்தான்னு சொன்னா நீ இந்த தரிசனத்திலே ஆழ்ந்து நின்று நீ வேற எழுத மாட்ட, அதனால இப்படி இருந்தா தான் நீ குரு நாராயணியம் எழுதுவேன்னு சொன்னாராம். அப்படி இந்த பக்தர்களுடைய எண்ணத்தை எப்படி சொல்லுகிறானோ அதை ஒவ்வொன்றாக எடுத்து காட்டக்கூடிய அளவிலே
ஒவ்வொரு கவிதையிலும் எட்டி பார்க்கிறது. அதாவது மனத்தினுடைய மனம் தானே சார் வித்தியாசமான விஷயம். மனங்கள் தான், இந்த மனம் செய்யும் கோளாறு தான் எல்லாத்துலயும் இருக்கு. அப்போ பாரதி நினைத்து பார்க்கிறான், எந்த பாடல்ல எதை வச்சா யாரு எங்க எட்டி பார்ப்பாங்க. அப்போ இந்த இறைவனுடைய அருள் இருக்கிறது, அந்த அருள் இட் இஸ் ரெசிப்ரோக்கல். நீ என்ன எதிர்பார்க்கிறாரோ அது உனக்கு கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நிலையிலே பாரதி நினைத்து பார்க்கிறான். அதனால இந்த பாடல்ல வந்து பகைவனுக்கு அருள்வாய் என்ற ஒரு நெஞ்சம் இருக்கிறது, பகைவனுக்கு அருள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அப்படி தொட்டு 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 பார்க்கக்கூடிய இடங்களிலெல்லாம் நாம் பாரதி பார்க்கணும். எதுக்கு சொல்றேன், இந்த நாராயணவர் நம்பூர் இருக்காரு, அவர் வந்து ஒரு அதன் பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எனக்கு காட்சி கொடுங்கிறார். இன்னும் பகவான் சொல்றார், நான் உனக்கு பூரா காட்சி கொடுத்தா நீ வந்து நாராயணன் எழுத மாட்டேன், என்னை பத்தி பாட மாட்டேன், பாடுறான்ட்டார். அதற்கு பிறகு இந்த கதை வரலாறு என்ன சொல்கிறது, கதை இல்ல வரலாறு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு பாடலும் பாடி முடித்த பிறகு இது சரியா இருக்கா இல்லையான்னு அவர்கிட்டே கேட்பறான். குருவாயூரப்பன் வந்து தலையாட்டு வரான், ஓகே நல்லா இருக்கு போ ஓகே. இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு பாட்டும் வந்து நீங்க எழுதியாச்சு, தொட்ட இடமெல்லாம் சுனாதம்னு எப்போ 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதியாச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு வாட்டியும் தட்டி பார்த்து ஆமா ஆமான்னு தலையாட்டுறேன். ஆஹா கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு. நான் இன்னைக்கு எழுதும்போது இந்த வெண்ணிலா பாட்டு எனக்கு தெரியாது, பாரதி பாட்டை நான் படிக்கல. ஆனா இன்றைக்கு தொட்டு பார்க்கும் பொழுது ஆஹா சரிதான் சரிதான், ஒவ்வொரு இடத்திலும் பாரதி வெற்றி பெறுகிறான். அவன் அவன் எழுதிய அத்தனை வரிகளுக்குள்ளும் அந்த ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அப்படி சொல்வதை விட ஒவ்வொரு வரியிலும் பாரதி இருக்கிறான். அந்த ஒவ்வொரு துளியிலும் வந்து ஒரு ஒரு கடல்ல இருக்கக்கூடிய அலைத்துளிகள் அப்படி தெரிச்சு மகாபலிபுரம் அந்த போயிட்டுன்னா அந்த பாறையில தெரிச்சு மேல நடக்குது ஒரு துளி, அந்த துளிக்குள்ளே கடல் இருக்கிறதா இல்லையா? கடலை விட வேற என்ன இருக்கிறது இல்ல, அதுதானே கடல், அதனுடைய விரிவுதான் கடல். அத போல பாரதியினுடைய தெரிப்பில ஒவ்வொரு தெரிப்பிலும் பாரதி இருக்கிறான் என்பதை அத்தனை பாடலும் உணர்த்துகிறது. அதிலே மற்றும் ஒரு உதாரணமாக இன்றைக்கு பார்க்கிறோம். எனவே சாதாரண வெண்ணிலா இல்ல, அப்படி பார்த்து கொண்டே இருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவோம், சூரியனை பார்த்து கண்ணாடி போட்டுக்கலாம், வெண்ணிலாவை பார்க்கும்போது கருப்பு கண்ணாடி போட்டுமா, அது ரொம்ப வேஸ்ட் இல்லையா? வெண்ணிலாவை வந்து கண்ணை விரித்து பகலை விரித்து பார்க்க வேண்டும், அவ்வளவு அழகு இல்லையா அந்த வெண்ணிலா? அதுபோல பாரதி வெண்ணிலாவை பார்க்கக்கூடிய இடத்தை எந்த விதமான திரையுமின்றி பாருங்கள். ஏன்னா அடுத்ததுல திரையை தான் பத்தி பேசுகிறான். அந்த அந்த பார்க்கலாம், அடுத்த ஸ்டான்ஸா பார்க்கலாம். மெல்லிய மேக திரைக்குள் மறைந்திடும் வெண்ணிலாவே. மேல என்ன சொன்னா இப்போ, மோதவரும் கரு மேக திரளினை வெண்ணிலாவே நீ முத்தின் மொழி தந்து ஒளிவரச் செய்குவை நலம் செய்துள்ளி நல்கோர் யாரெல்லாம் கேட்கிறான். இப்ப அடுத்ததுல என்ன சொன்னா, மெல்லிய மேக திரைக்குள் மறைந்திடும் வெண்ணிலாவே. இப்ப வேற இடத்துல இருந்து பாக்குறான். முன்னாடி வந்து அதே ஓமை என்ன சொல்கிறான், வெண்ணிலாவை வெண்ணிலாவை மேகம் மறைக்கிறது, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்ச்சி தான். எல்லாரும் கவிஞர்கள் எப்படி பேசுவார்கள், ஒரு இது மதில் சுவற்றிலே கொடி அசைகிறது, அந்த கொடி அசைகின்ற கொடியை இளங்கோவடிகள் வந்து என்ன சொல்கிறார், மதுரைக்குள்ளே வராதே வராதே என்று கோவலனையும் கண்ணனையும் தடிக்கிறது, போ போ என்று சொல்கிறது, அந்த கொடி அசைகிறது பேசுறான். ஆனா அதுவே கம்பன் மிதிலைக்கு வரக்கூடிய ராமலட்சுமணனை பார்த்து விஸ்வாமித்திரர் வரக்கூடிய அந்த மிதிலைக்குள்ளே செல்லக்கூடிய மிதிலை நகரத்து கொடிகள் அசையும் போது இங்கே வா வா சீதை திருமணம் நடக்க வேண்டும் நீ வா என்று அழைப்பது போல் இருக்குன்னா, இது வந்து தற்குறிப்பேற்ற அணின்னு பேரு இலக்கணத்துல. இலக்கணம் என்ன சொல்கிறது, தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா என்ன பொருள், தன்னுடைய குறிப்பை இயல்பாக நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்ச்சியில ஏற்றி வைத்து அந்த கவிஞன் பாடுகிறான். சொல்ல என்னுடைய சோகத்தை கண்டு வானமே எனக்காக கண்ணீர் வடிக்கிறதுங்கிறான். ஒரு பெரிய தலைவர் மறைகிறார், மழை பெய்கிறது, அது கவிதை எழுதுகிறான், இந்த தலைவன் மறைந்ததற்கு வானமே அழுகிறது உலகே அழுகிறதுங்கிறான். இது தற்குறிப்பேற்ற அணி. அதுபோல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, என்ன நிகழ்ச்சி, ரொம்ப இயல்பான நிகழ்ச்சி, எப்போதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. அங்கே நிலா இருக்கிறது, அந்த நிலாவை மேகம் வந்து மறைக்கிறது. அது பாருங்க எப்படி இந்த கவிஞன் அடுத்தடுத்த ஸ்டான்ஸ்ல எப்படி மாத்தி பாடுறான் பாருங்க. The greatness of Bharati, the extremely the innovative and creative ideas that Bharati gets along with that. அந்த நிகழ்ச்சியை இந்த மோதவரும் கரு மேகத்திரளை எப்படி வந்து பகைவனுக்கு அருள வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தை நிலா சொல்லி கொடுக்கிறது என்பதை ஒரு ஸ்டான்ஸால முடிக்கிறான். இப்ப அடுத்த ஸ்டான்ஸ் என்ன பண்றான், இந்த மேகம் வருகிறதே அது என்ன சொல்றது, மெல்லிய மேக திரைக்குள் மறைந்திடும் வெண்ணிலாவே. ஏன்னோ வேணும்ட்டு வெண்ணிலாதான் மேகத்துக்கிட்ட சொல்லி வா என்று ஒரு திரையை தானே போர்த்தி கொள்வது போல. சில பேர் பார்த்து கை மேல துண்டு போட்டு இருப்பான்,
அந்த காலத்துல சொல்லுவாங்க, என்ன மேல கடங்கார மாதிரி துண்டு போட்டிருக்கேம்மா மேல. ஏன்னா கடங்காரன் தான் யாராவது வந்தானா முகம் தெரியாத இருக்க துண்டை தூக்கி மறைச்சுமா, அப்படியே ஆளு இப்ப திரும்பி கேட்கக்கூடாது, துண்டை தூக்கி மறைச்சுமா. அதுபோல தன்னைத்தானே மறைத்துக் கொள்வதற்கு மேகத்தை, திரையாக இருக்கக்கூடிய அந்த மேகத்தை தானே கூப்பிட்டு வெண்ணிலா மறைத்துக் கொள்கிறது என்று தன்னுடைய குறிப்பை ஏற்றி பேசுகிறான். மெல்லிய மேக திரைக்குள் மறைந்திடும் வெண்ணிலாவே, உந்தன் மேனி அழகு மிகைப்பட காணுது வெண்ணிலாவே. நீ என்ன பண்ற, திரைக்குள் உன்னை நீ மறைத்துக் கொள்கிறாய். ஒரு நாணத்தோட இருக்கலாம் ஒருவேளை, ஏன்னா மென்னினா என்பது பெண் என்று கொண்டு. ஆனா நீ இந்த திரை, அதுவும் மெல்லிய மேக திரை, நான் பாருங்க, தெரிந்தும் தெரியாமலும். தில்லி துருக்கர் வழக்கமிடி பெண்கள் முகமலர் திரையிட்டு மறைத்து வைத்தல் என்று பாரதி எழுதுகிறான் ஒரு பாடல்ல. தில்லி துருக்கர் வழக்கமிடி, அப்படி அந்த பெண்களுக்கு அப்படி திரை போட்டு கொண்டுகிறார்களே முகத்தில, அது இன்னும் அழகை கூட்டுகிறது என்கிறான். மெல்லிய மேக திரைக்குள் மறைந்திடும் வெண்ணிலாவே, உந்தன் மேனி அழகு மிகைப்படக்கானது வெண்ணிலாவே. நீ உன்னுடைய உன்னுடைய முகம் பிறருக்கு தெரிந்து விடக்கூடாது என்று நாணத்தாலே மெல்லிய மேக திரையை வைத்து மறைத்துக் கொள்கிறாயே, அந்த காரணத்தினாலே உனது அழகு இன்னும் அதிகமாக தெரிகிறது. பியூட்டி லைஸ் இன் த ஆர்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட் என்று சொன்னான் ஒரு ஆங்கில அறிஞன். என்ன அர்த்தம் அதுக்கு? பியூட்டி லைஸ் இன் த ஆர்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட். ஒவ்வொரு வார்த்தையும் அழகு அதுல, ஆங்கிலத்தினுடைய அழகு அதுல. கன்சீல்மெண்ட் என்றால் மறைத்தல். அப்படி சும்மா வெக்க போற தூக்கி மேல போட்டு கூடாது, அது மறைக்கிறல. ஆர்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட் என்றான். எப்படி அழகுபட மறைத்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி அழகுபட கலைநயத்தோடு மறைத்துக் கொள்ளும் போது அங்குதான் அழகு இருக்கிறது. பியூட்டி லைஸ் இன் தி ஆர்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட் என்று சொன்னான். அதைத்தான் இங்க எழுதுகிறான் பாரதி. எப்படி இந்த இதுல பண்றான் பாருங்க. உந்தன் மேனி அழகு மிகைபட காணுது வெண்ணிலாவே, நல்லியலார் யவனத்தியர் மேனியை வெண்ணிலாவே. நல்லியலார் என்பது இளம்பெண்கள், யவனத்தியர், யவனத்தியர் என்று இளம்பருவம், யவனம் என்று சொன்னால் இளமை இல்லையா? அப்போ நல்லியலார் என்பது பெண்களை குறிக்கிறது, யவனத்தியர் என்பது இளைய. அப்ப நல்லியலார் யவனத்தியர், இளைய பெண்கள் மேனியை வெண்ணிலாவே, மூடு நற்றிரை மேனி நயமிக காட்டிடும் வெண்ணிலாவே. இதுல இருந்து அவன் இன்னொன்னு சொல்றான், ரெண்டு கான்செப்ட். என்ன அப்படின்னா, எப்படி ஒரு சின்ன மேக திரையை உன்னுடைய அழகை இன்னும் மிகைப்பட காட்டுகிறதோ, அதை போல இளம் பெண்களுக்கு ஒரு சின்ன திரை, நற்றிரை, நல்ல திரை அதன் மேனியை மூடும் பொழுது அந்த மேனியனுடைய அழகை இன்னும் அதிகமாக காட்டுகிறது என்று இவன் பேசுகிறான். எப்படி சொல்றான் பாருங்க. அது நல்லியலார் யவனத்தியர் மேனியை வெண்ணிலாவே, மூடு நற்றிரை மேனி நயமிக காட்டிடும் வெண்ணிலாவே. அந்த அதனால்தான் ஒரு காலத்துல தட் இஸ் வை வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸிங். அதாவது இந்த ஒரு காலத்துல ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அப்ப இந்த ஆடை என்று இருக்கிறதே, உடுத்துக்கொள்ளக்கூடிய ஆடை என்பது குறிப்பாக பெண்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அந்த அழகை அதிகமாக காட்டக்கூடிய விஷயம் என்பது, இட் இஸ் மோர் இன் தி ஆர்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட், நாட் இன் த ஓப்பன். இட் இஸ் நாட் இன் எக்ஸ்போஷன், பட் இட் இஸ் இன் தி ஆர்ட் ஆஃப் கன்சீல்மெண்ட் என்பதை அழகுபட சொல்கிறான். நல்லியலார் யவனத்தியர் மேனியை வெண்ணிலாவே, மூடு நற்றிரை மேனி நயமிக காட்டிடும் வெண்ணிலாவே. அதனுடைய அழகை சொல்லிய வார்த்தையில் நாணுற்றனை போலும். நாணுற்றனை, அங்க கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுல. நாணுற்றனை, அந்த நான வந்துருதுல, நை வரணும், அங்க ரெண்டு சுழி நை வரணும். சொல்லிய வார்த்தையில் நாணுற்றனை போலும் வெண்ணிலாவே. இல்ல இன்னொரு ஒரு இது சொல்லாத. ஓஹோ, ஏற்கனவே வெண்ணிலாவே நீ மேகத்தை திரையாக ஏன் போர்த்தி கொண்டாய் என்றால் உனக்கு நாணம் வந்திருக்கிறது. ஆனா இப்ப நான் சொல்லிய வார்த்தை இன்னும் கொஞ்சம் நாணம் அதிகமாயிடுது போல் இருக்க, வெட்கம் அதிகமாகி போய்விட்டது போல் இருக்கிறது. சொல்லிய வார்த்தையில் நாணுற்றனை போலும் வெண்ணிலாவே, நின் ஜோதி வதனம் முழுதும் மறைத்தனை வெண்ணிலாவே. சொல்ல சொல்ல மொத்தம் மேனியை பூரா மறைச்சுட்டே. திஸ் இஸ் ஆல்சோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த நார்மல் வே இல்லையா? நீங்க பார்க்கும்போது வெண்ணிலா லேசா மேகம் வரும், அது கொஞ்சம் தான் மறைச்சிருக்குன்னு நினைக்கும் போது முழுசா மறைச்சிரும். இட் இஸ் ட்ரூ ஃபார் த சன் ஆல்சோ. சூரியனை கூட மேகம் மறைக்கும். ஆஃப்டர் ஆல் நம்ம பார்க்கறது தானே, there's a lot of distance between the stratosphere and atmosphere. stratosphere அதுக்கு மேல இருக்கக்கூடியது. ஆகவே நம்ம கண்ணை மறைக்கிறது. நம்ம கண்ணை மூடிட்டா எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ மேகம் சூரியனையும் மறைக்கும்,
சந்திரனையும் மறைக்கும். அது லேசா அப்படி போகும்போது மெல்லிய திரை போல மறைக்கிறது, கொஞ்சம் நிலவு தெரிகிறது. இவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். பேசுவது என்ன விஷயம் என்று சொன்னால், உந்தன் மேனி அழகு மிகைபட காணுது வெண்ணிலாவே. இங்க ஒரு கான்செப்ட் வைக்கிறான் பாரதி. இந்த இந்த கான்செப்ட் என்ன என்று தெரியணும். ஒரு ஒரு பெண்ணுடைய அழகை, மேனி அழகை மெல்லிய திரை இன்னும் அதிகமாக காட்டுகிறது என்று ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், இது வந்து he is talking about the basic of literature. இந்த இடத்துல பாரதி கவிதையை பற்றி பேசுகிறான், கவிஞர்களை பற்றி பேசுகிறான், படைப்பை பற்றி பேசுகிறான். படைப்பு என்பதே எப்படி அது வந்து கொஞ்சம் தெரிந்தும் தெரியாமலும், அது இந்த பாட்டு இருக்க மங்கியதோர் நிலவினிலே, அதுதான் அழகு. இதுல மங்கியதோர் நிலவினிலே வயது 16 இருக்கும். அது 16 இருக்கும் என்பா. வயது வந்து கரெக்டா 16 வயசு 8 மாசம் அப்படி சொன்னா அதுல அழகு இல்லை. இந்த அழகு எங்க இருக்கிறதுன்னா அந்த தயக்கத்தில் இருக்கிறது, அந்த முழுமை பெறாத விஷயத்துல இருக்கிறது. இன்னொன்று உங்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான கான்செப்ட். There's a great writer known as Oscar Wilde, one of the very popular English writers. Oscar Wilde, அவருடைய The Picture of Dorian Gray is one of the epics people, right? And he used to write drama, poetry, novels, short stories, எல்லா விதத்திலையும் எழுதினவன். அவன் எழுதுறான் ஒரு இடத்துல வந்து the perfection is death என்று எழுதுவான் அவன். முழுமை என்பது மரணத்தை குறிக்கிறது, அவ்வளவுதான் அவனுடைய வார்த்தை. முழுமை என்பது perfection is death. அப்போ இலக்கியம் என்பதும் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை மொழியிலே படம் பிடித்து காட்டக்கூடிய அற்புதமான அந்த படைப்புகள் என்று எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், சிலவற்றை சொல்லியும் சிலவற்றை சொல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான இலக்கியம். ஏன் என்று சொன்னால், whenever there is a room for the participation of the reader, and that becomes a great writing. ரெண்டு விஷயம் சார், நீங்க யோசிச்சு பாருங்க. பீப்புள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜெயகாந்தனை படிப்பதற்கும் லாசாரா, இங்க இருக்கக்கூடிய கூட்டத்துக்காக சொல்கிறேன், இந்த உதாரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு பக்கம் ஜெயகாந்தன், ஒரு பக்கம் புதுமை பித்தன் போல இருக்கக்கூடியவர், ஒரு பக்கம் வந்து லாசாரா போன்றவர் சொன்னால், ஜெயகாந்தனை படிக்கும்போது அந்த எழுத்துக்கள் புரியும். அந்த எழுத்துக்கள் பின்னணியில இருக்கக்கூடிய அனுபவமும் அதனுடைய வேகமும் புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய அனுபவம் தேவைப்படுகிறது. அப்ப தட் இஸ் யுவர் பார்ட்டிசிபேஷன். லாசாராவுடைய எழுத்துக்கள், அந்த எழுத்து புரியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அந்த எழுத்து எப்படி எழுதிருக்காங்க. So this makes you getting involved. So it is not a mere announcement. இப்போ வந்து ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்துல போறோம். இங்க இந்த 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 பஸ் நிறுத்த, இங்கே இத்தனை நம்பர் பஸ் நிற்கும் இடம், இல்ல இங்க இந்த பூங்காவுக்கு செல்ல இடது பக்கம் திரும்புக, இதெல்லாம் யார் திரும்பி படிச்சுட்டு இருக்க போறோம்னா, இட் இஸ் ஆல்ரெடி நோன் டு யூ. வாட் இஸ் டைரக்ட்லி நோன் டு யூ டஸ் நாட் பிகம் எ கிரேட் லிட்ரேச்சர் பிகாஸ் இட் டஸ் நாட் கிவ் யூ இனஃப் ரூம் ஃபார் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த ரீடர். நீங்க ஒண்ணு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இப்போ இந்த பாரதி பாடல்ல கம்பனை எல்லாம் ரசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுல பார்க்க பார்க்க ஒரு பக்கம் பாரதி எழுதுகிறான், ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார், அணிகொள் காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார் எழுதினது ஒரு பக்கம் வந்து ஒரு குறையாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆழ்ந்திருக்கும் கவி உளத்தை முழுதுமாக யாராலும் பார்க்க முடியவில்லை. ஏன்னா இவனுடைய பார்ட்டிசிபேஷன் போக போக இன்னும் பார்க்க பார்க்க வந்து கொண்டே இருக்கும். யூ cannot exhaust it. அந்த அளவுல உள்ள போகக்கூடியதுதான் இலக்கியம் என்பதை இங்கே குறிப்பாலே சொல்லலாம். எப்படி சொல்கிறான், அது அறகுறையா இப்படியும் அப்படியுமா தெரியல, முகம் தெரியாது இருக்கும்போது நீ முகத்தை மறைத்து கொள்ள வேண்டும், உனது அழகு வெளியிலே எல்லாருக்கும் தெரிந்து கூடாது என்று நாணத்தினாலே மறைத்துக் கொள்கிறாரே, அந்த செயலே உனக்கு எதிராக போய்விடுகிறது. அந்த செயலே உனக்கு எதிராக அதிகமாக போய்விடுது. சுந்தர் ராமசாமி அவர்கள் அவருடைய எழுத்து நிறைய எழுதியிருக்கார். அவர் வந்து ஒரு இடத்துல எழுதுவார், அவருடைய அவர்களுடைய நூல் எழுதுகிறார், எதற்காக எங்களுடைய நட்பு பலப்பட்டதோ அதே காரணத்துக்காக அது பலவீனப்பட்டது என்று எழுதுவார். இதுக்கு வந்து அவர் வந்து உதாரணம் ஒன்று சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒரு கயிறு இருக்கிறது, அந்த கயிறு இந்த இதெல்லாம் தானே, இந்த தேங்காய் நாரை வச்சு கயிறு திரிப்பான், நீங்க பார்க்கலாம், 2 பக்கம் வச்சு இப்படி சுத்துவான், இப்படி பலப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். திருக 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 அந்த 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 இது உரி ஏற்றுவது, வலுவேற்றுவதற்காக அதை முறுக்குவார்கள். அப்படி முறுக்கி முறுக்கி அந்த கயிறுக்கு வலுவேற்றுவார்கள். ஆனால் அந்த அந்த வலுவேற்றுவதற்காக தானே முறுக்குறார்கள். ஒரு பல்லன் நிற்கணும். அது
அதே திருப்பி திருப்பி இன்னும் முறுக்கு ஏற்றிக்கொண்டே இருந்தால் எந்த காரணத்துக்காக அது வலு ஏறுகிறதோ அதே காரணத்திற்காக அது விரிந்து போகிறது. அது முறுக்கு அதிகமாச்சுன்னா அந்த கயிறு இற்று போய்விடும். அதை போலத்தான் உங்களுடைய நட்பு என்று சொல்லுவார் அவர். அதில் ஒரு நாவல் எழுதுகிறார்கள். அந்த நட்பை பற்றி எழுதுவார். அதில் ரொம்ப பாப்புலர் ரைட்டிங் சுந்தரராம சாமி. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த காரணத்திற்காக அழகை காட்டக்கூடாது என்று நினைத்து பயன்படுத்தி பற்றிய மெல்லிய மேகத்திரைக்குள் இருக்கக்கூடிய வெண்ணிலாவே, நீ நீ அதை திரையை வந்து மறைக்க வேண்டும் நினைத்த காரணத்தினாலே உந்தன் மேனி அழகு மிகைபட காணுது. இட் இஸ் ஆக்சென்சுவேட்டிங் திஸ். எப்படி வந்து ஒரு ஒரு வெள்ளை ஒரு வைரக்கல் வந்து சாதாரண இடத்துல இருக்கிறத விட ஒரு ஒரு கருப்பு நீல பட்டு துணிக்கு பின்னாலே வைத்து காட்டும் போது அது எப்படி அந்த பேக்ரவுண்ட்லனால இன்னும் அதிகமாக தெரிகிறதோ அப்படி ஆகிறது என்பதை இங்கே இலக்கிய பின்னணியோடு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதை போல என்ன நடக்கிறது? இந்த இளம் பெண்களினுடைய மேனியை வெண்ணிலாவே மூடும் நற்றிரை மேனி நயமிக காட்டிடும் வெண்ணிலாவே என்று சொன்னபோது நெல்லினா நாணுகிறது. ஏன்னா தான் செஞ்ச விஷயம் அது வந்து அதுக்கு எதிர்ப்பதமா போயிடுத்து. அதாவது வெண்ணிலா ஒரு பெண் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண் என்ன செய்கிறது? நாணுகிறது. தன்னுடைய முகத்தை பூரா காட்டக்கூடாது என்று மேகத்திரையாலே மூடிக்கொள்கிறது. ஆனால் அதனாலேயே அதனுடைய அழகு அதிகமாக வெளிப்படுகிறது. சொன்னபோது அந்த சொல்லிய வார்த்தையில் நாணுற்றனை போலும் வெண்ணிலாவே, வெண்ணிலாவே நான் சொல்லும் போது உனக்கு இன்னும் நாணம் அதிகமாகி போய்விட்டது. ஏனென்றால் இந்த இந்த ட்ரிக்கு ஒரு மாதிரி மரத்தைக்குள்ள நினைச்சிய அது ஒன்னு காட்டி கொடுத்து விட்டது. சோதி வதனம் முழுதும் மறைத்தனை வெண்ணிலாவே. எனவே என்ன செய்கிறதாம் அந்த வெண்ணிலா? இன்னும் கொஞ்சம் பின்பக்கம் போய் மேகத்தை முழுதாக அதனுடைய பின்னணிக்கு போய் தன்னுடைய மொத்த வடிவத்தையே மறைத்து கொண்டு வருகிறது வெண்ணிலா. வெண்ணிலா பாட்டுல வந்து மொத்தமும் மறைஞ்சா அது வெண்ணிலா பாட்டு ஆகுமா? அப்படி பாட்டை முடிக்க முடியுமா? அவன் சொல்றான் அதுல கடைசியில எழுதுறான், புல்லின் அதாவது சொல்லிய வார்த்தையில் நாணுற்றனை போலும் வெண்ணிலாவே, நின் சோதி வதனம் முழுதும் மறைத்தனை வெண்ணிலாவே, புல்லியன் செய்த புல்லின் இல்லது புல்லியன் லீயன் புல்லியன் ரொம்ப புன்மை குணமுள்ள நான் செய்த பிழை பொறுத்தே அருள் வெண்ணிலாவே. வெண்ணிலாவே இருள், அப்புறம் அங்க இருள்னு ஒண்ணு வரணும். வெண்ணிலாவே இருள் போகிடச் செய்து நினதெழில் காட்டுதி வெண்ணிலாவே என்று அந்த பாடலை முடிக்கிறான். அந்த இருள்னு ஒண்ணு சேர்த்துக்கணும். புல்லியன் செய்த பிழை பொறுத்தே அருள் வெண்ணிலாவே இருள் போகிடச் செய்து நினதெழில் காட்டுதி வெண்ணிலாவே. இருள் போகிடச் செய்துன்னு அர்த்தம் அந்த மேகத்தை விலகச் சொல். மேகம்தானே இருள் கூட்டுகிறது. எனவே அந்த இருள் போகிடச் செய்து நினதெழில் காட்டுதி வெண்ணிலாவே என்று சொல்லுகிறானே. அப்போ அந்த வெண்ணிலா பாட்டுல வந்து கடைசியில வெண்ணிலா வந்து முகம் மறைத்து கொண்டிருக்கிற இடத்துல விட்டு போக முடியுமா? அரைகுறையா நிற்காத பாட்டு. அதனால என்ன செய்கிறான்? வெண்ணிலாவே நீ இதெல்லாம் பொறுத்துக்கோ, நீ ரொம்ப நாணப்பட்டு உள்ள போயிடாத. புல்லியனாக நான் நான் ரொம்ப புண்மை பொருந்தேன், தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ. என்னுடைய பிழை பொறுத்தேருள் வெண்ணிலாவே, உன்னை பத்தி என்னெல்லாமே சொல்லிட்டேன், மறுபடி வெளியில வா வெண்ணிலாவே என்று வெண்ணிலாவை வெளியே காட்டுகிறான். அப்படி வெண்ணிலா வெளியே வரும்போது முதல்ல அந்தாதி மாதிரி எல்லை இல்லாததோர் வானக்கடலிடை வெண்ணிலாவே நீ இன்ப தீவாக விளங்குகிற வெண்ணிலாவே என்று இன்னொருத்தன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் வெண்ணிலா மேல போயிட்டு இருப்பான். ஆகவே வெண்ணிலா பாட்டுல வந்து அந்த வெண்ணிலா வெளியிலே தெரிகிறது. அதை பார்த்து முடித்த போது கடைசியில வெண்ணிலா முழுதும் மேகத்துக்குள்ளே மறைகிறது. அதை மறையாதே இத்தனை தூரம் உன்னோடு பேசியிருக்கிறேன், மறுபடியும் நீ வா என்று சொல்லி மறுபடியும் அது எல்லை இல்லாத ஒரு வெண்ணிலாவை என்று காட்டுகிறானே. ஆகவே இந்த அருமை, இந்த கிட்டத்தட்ட ஒரு அந்தாதி போல முழுதாக தெரியக்கூடிய வெண்ணிலாவை, அதை வந்து அந்த அமுத கடலாக பார்த்த வெண்ணிலாவை மேகத்துக்குள்ளே மறைவதாக காட்டி மறுபடியும் வெளியே சொல்லி முடிக்கிறான் வெண்ணிலா என்று சொல்லி இந்த அளவில் இந்த பாடலை நான் நிறைவு செய்கிறேன். இதுல வந்து போன முறை இவர் சுந்தரராஜன் இருக்காரா தெரியல, அவர் ஒன்று சொன்னார் போன முறை. ஒவ்வொரு முறையும் இந்த பாடலை படித்து முடித்த போது இந்த பாடலை யாராவது ஒருத்தர் படிச்சா, ஏன்னா அவர் படிக்கதா இருந்தார், இன்றைக்கு பார்த்த இந்த 2 ஸ்டான்ஸா மட்டும் யாராவது படித்தால் மறுபடியும் எல்லாருக்கும் அது எளிமையாக புரியும் என்று அவர் சொன்னார். ஆகவே யாராவது உங்ககிட்ட புக் இருக்கா? யாராவது புக் இருந்தானா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு இந்த 2 ஸ்டான்ஸா மட்டும் தெளிவாக படியுங்கள். 2 ஸ்டான்ஸா மட்டும் தெளிவாக படியுங்கள். நான் சொன்ன பொருள் எல்லாம் மனசுல மறுபடியும் மீண்டு வரும். ப்ளீஸ் கோ ஹெட். யாரு படிக்க போறீங்க? உங்க பேரை சொல்லிட்டு படிங்க. 2 ஸ்டான்ஸா, அதான் 4. தியாகராஜன் படிக்கட்டுமா? படிங்க சார். 4, 5. காதலர் நெஞ்சை. காதலர் நெஞ்சை வெதுப்புவை நீ என்பர் வெண்ணிலாவே
நினை காதல் செய்வார் நெஞ்சிற்கு இன்னமுதாகுவை வெண்ணிலாவே. சீதமணி நெடுவான குளத்திடை வெண்ணிலாவே, நீ தேசு மிகுந்த வெண்தாமரை போன்றனை வெண்ணிலாவே. மோதவரும் மேகத் திரளினை வெண்ணிலாவே, நீ முத்தின் ஒளி தந்து அழகுறச் செய்தனை வெண்ணிலாவே. தீது புரிந்திட வந்திடும் தீயர்க்கும் வெண்ணிலாவே, நலம் செய்து ஒளி நல்குவர் மேலவராமன் வெண்ணிலாவே. நலம் செய்தொளி நல்குவர் மேலவராமன்றோ வெண்ணிலாவே. அடுத்து பாருங்க. நலம் செய்தொளி நல்குவர் மேலவராமன்றோ வெண்ணிலாவே. கண்ணு தண்ணீர் மறைக்கிறது சார். பரவாயில்ல படிங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் தானே, படிங்க. மெல்லிய மேகத்திரைக்குள் மறைந்திடும் வெண்ணிலாவே, உந்தன் மேனி அழகு மிகைப்பட காணுது வெண்ணிலாவே. நல்லியலார் யவனத்தினர் மேனியை வெண்ணிலாவே, மூடு நற்றிரை மேனி நயமிக காட்டிடும் வெண்ணிலாவே. சொல்லிய வார்த்தையில் நானூற்றுனை போலும் வெண்ணிலாவே, நின் சோதிவதனம் முழுதும் மறைத்தனை வெண்ணிலாவே. புல்லியன் செய்த பிழை பொறுத்தே அருள் வெண்ணிலாவே. இருள் போகிடச் செய்து நினது எழில் காட்டிடு வெண்ணிலாவே. ஆமா. ஸோ இது வந்து சுந்தரராஜன் சார் சொன்ன தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதாவது அன்றைக்கு நம்ம பார்த்த பாடலை வந்து உங்களில் யாராவது ஒருத்தர் மறுபடியும் படிக்கும்போது திருப்பி இந்த மோத வரும் என்று படிக்கும்போது பண்ணலாம். யாராவது ஒருத்தர் முதலே சொல்லிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வாரம் பார்க்கும்போது உமா இஸ் தியர், ஹலோ உமா, ஆனால் ஷீ கேன் ரீட். அது மாதிரி கொஞ்சம் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் த புக் அலாங் வித் தம் கேன் டூ தட். ஆகவே இப்போ சுந்தரராஜன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இஸ் நாட். சுந்தரராஜன் சார் இருக்கீங்களா? ஓகே. அதனால வந்து வில் சி நெக்ஸ்ட் வீக். அதாவது இந்த அளவு இந்த நிறைவு செய்கிறேன். பின்னூட்டம் பின்னாலே வந்து சுந்தரராஜன் சொல்வது போல அவர் தொகுத்து சொல்வது ஒரு பாணி இருக்கிறது. அதோட நம்ம வாரம் படித்த வரிகளை மறுபடியும் உங்களிலே யாராவது திரும்ப சொல்லுங்கள், படித்து காட்டுங்கள். அது ஒரு பார்ட்டிசிபேஷன். அது சுந்தரராஜன் சஜஸ்ட் பண்ணார். we follow that. Thank you very much. நன்றி. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் நிலவிலையில சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.